அண்மை செய்தி விஜய் முதலமைச்சராக பதவியேற்றதை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் தாவேக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இனிப்புகள் கொடுத்தும் பட்டாசுகளை வெடித்தும் தாவேக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் இன்று காலை பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் 9 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிலையில் பதவியேற்பு விழா முடிந்ததும் தனது பணியை தொடங்கியிருக்கிறார் விஜய். தற்போது தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்து அங்கு பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் எம்எல்ஏ கருப்பையா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்று மாலை அவர் பதவி ஏற்பார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் நாளையோ அல்லது நாளை மறுநாளோ எம்எல்ஏக்களுக்கு அவர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் என்று ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், தமிழ்நாட்டில் தாவேகாவினர் பல்வேறு இடங்களில் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வரும் அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பின் தொண்டர்கள் தங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். அங்குள்ள சூழலை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. தமிழக அரசியலை பொறுத்தவரையில் இந்த முறை சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்று சொல்வதை விட ஒரு மிகப்பெரிய புரட்சி என்பது ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தை பிரபல திரைப்பட நடிகருமான விஜய் தற்சமயம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் என்னும் மிகப்பெரிய கட்சியை 2 வருடங்கள் தான் தொடங்கி ஆகியிருக்கிறது. இருப்பினும் கூட மக்களோடு மக்களாக இணைந்து மக்கள் மன்றத்தில் கடுமையான போராட்டங்களை நடத்தி தற்சமயம் வாக்குகளை பெற்று முன்னிலையில் முதலமைச்சர் என்னும் மிகப்பெரிய பதவியை அலங்கரித்த அவர் இன்றைய பொழுது மிக சரியாக காலை 10:30 மணியில் தமிழ்நாடு முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். இதுவரை 9 அமைச்சர்களுடைய பட்டியலில் என்பது வெளியாகி இருக்கிறது. ஆனந்த் பொறுப்பேற்றிருக்கிறார், திரு ஆதவ் அர்ஜுனாவும் பொறுப்பேற்றிருக்கிறார், அதே போல அருண்ராஜ் என்பவர் பொறுப்பேற்றிருக்கிறார், செங்கோட்டையன், வெங்கட்ராமன், நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், பிரபு கீர்த்தனா முதல் பெண் அமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தில் பொறுப்பேற்றிருக்கிறார். அனைத்து கட்சி தலைவர்களும் தற்சமயம் அவருக்கு தங்களது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அதனுடைய அடிப்படையில் பார்த்தோமானால் சீமானை பொறுத்தவரையில் மகிழ்கிறேன் என்ற வார்த்தையை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் என்பதை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு கட்சி தலைவர்களும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் முதலாக அவர்களுக்கான அந்த பெரும்பான்மை இல்லை என்ற சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் அங்கமதித்த காங்கிரஸ் உடனடியாக வெளியேறி வந்து நாங்கள் இருக்கிறோம் என்ற அடிப்படையில் 5 சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்களுக்கு வழங்கி இருந்தது. அதனுடைய அடிப்படையில் அந்த பரிசுக்கு பரிசாக தற்சமயம் ராகுல் காந்தி அவர்களும் இந்த விஜய் முதலமைச்சராக பதவியேற்கும் விழாவில் கலந்து கொண்டு இருக்கிறார். அது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பரிசாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல கோட் சூட் அணிந்துதான் தற்சமயம் பதவியேற்றிருக்கிறார். அதே போல பல்வேறு முக்கிய கோப்புகளில் அவர் கையெழுத்திட்டிருக்கிறார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மின்சாரத்துறைக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் என்ற கோப்பில் அவர் கையெழுத்திருக்கிறார். அதே போல அவர் அந்த மேடையில் முதலமைச்சராக பதவியேற்ற பின் எனக்கும் வறுமை பசி தெரியும், சினிமாவில் வெற்றி பெற வேண்டும் என போராடிய அசிஸ்டன்ட் டைரக்டரின் மகன் நான், எனக்கு வறுமை பசி என்றால் என்னவென்று தெரியும், நான் மன்னர் பரம்பரையிலிருந்து வந்ததில்லை என்ற ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதே போல தற்சமயம் தமிழக அரசை பொறுத்தவரையில் நிதி நெருக்கடியில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கான முழுமையான வெள்ளறிக்கையை நான் வெளியிடுவேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் அதே போல அவருடைய ரசிகர்களும் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல என்னென்ன விதமான அறிவிப்புகளை இன்னும் வெளியிடுகிறார், அதே போல அவருடைய அமைச்சரவையில் இன்னும் யாரெல்லாம் அமைச்சர்களாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற பெரும் எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல அரசியல் அனுபவம் இல்லை என்று ஒரு சார் சொல்லி இருக்கிற பட்சத்திலும் கூட வருகிற அந்த 5 வருடத்தை எவ்வாறு கையாளப் போகிறார், கடன் சுமையில் இருக்கக்கூடிய தமிழக அரசை மீட்டெடுக்க என்னென்ன விதமான புது நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்வார். அதே போல வாக்குறுதிகளை பொறுத்தவரையில் 6 சிலிண்டர் தருகிறேன் என்று சொல்லியிருந்தார். இது போன்ற பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கெல்லாம் தாய்மாமன் தங்க மோதிரம் தருவேன் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அவர் வெளியிட்டிருந்தார். அந்த வாக்குறுதிகளை பொறுத்தவரையில் அவர் கவனம் செலுத்துவதிலும் அதே போல நடைமுறைப்படுத்துவதிலும் பல்வேறு பொருளாதார சிக்கல்கள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. அதே போல முன்னாள் முதல்வரை பொறுத்தவரையில் தற்சமயம் உங்களுக்கு வாக்களித்த மக்களை மீண்டும் ஏமாற்றி திசை திருப்பாதீர்கள், எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேச ஆரம்பித்தார்கள், பணம் திறமையும் தான் வேண்டும்,
முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தற்சமயம் ஒரு கோரிக்கையும் கேள்வியும் வைத்திருக்கிறார். தமிழக அரசு அந்த கடன் சுமையில் இருக்கிறது, அதற்கான வெள்ளை அறிக்கையை நான் வெளியிடுவேன் என்று சொன்ன சில நிமிடத்திலேயே முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் உங்களுக்கு வாக்களிக்க மக்களை மீண்டும் ஏமாற்றி திசை திருப்ப வேண்டாம் எனவும், எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேச ஆரம்பிக்க வேண்டாம், பணம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேண்டும் என்ற ஒற்றை சொல்லில் அவர் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இன்றைய பொழுதுதான் பொறுப்பெடுத்திருக்கிறார். பெரும்பான்மை இல்லாத ஒரு ஆட்சியாக அமைந்திருக்கிறது. அதே போல திருமாவளவன் உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சிகள் எல்லாம் இணைந்துதான் அந்த பெரும்பான்மையை உருவாக்கி முதலமைச்சர் என்னும் பதவியில் அமர வைத்திருக்கிறார்கள். அரசியல் களத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து அவர்கள் விஜய் அவர்களுக்கு, தமிழ்நாடுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்களா என்றை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விஜய் கூட வலதுசாரி இடதுசாரிகளை சந்திக்கிற பொழுது, நான் நிச்சயமாக நீங்கள் விரும்பும் தலைவனாக இருக்க வேண்டும், இருப்பேன், யார் பேச்சையும் கேட்டு ஆதரவை எடுத்து விட வேண்டாம் என்ற வேண்டுகோளை எல்லாம் வைத்திருந்தார்கள். 5 வருட ஆட்சி என்பது நடைபெறுமா அல்லது வேறேனும் மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? தமிழக அரசியலின் சினிமா துறையை பொறுத்தவரையில் உச்சத்தை தொட்ட விஜயால் தமிழக அரசினுடைய அந்த செயல்பாடுகளில் உச்சத்தை தொட முடியுமா என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். இன்றைய பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிற காரணத்தினால் ஆங்காங்கே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் பட்டாசுகளை வெடித்து தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். அதே போல 2 சக்கர வாகனங்களில் காவல்துறையினரை பொறுத்தவரையில் பயணிக்கக்கூடாது, பயணிக்கிற பட்சத்தில் அளவுக்கு அதிகமான ஒலி எழுப்பியோ அளவுக்கு அதிகமான வேதத்தோடு செல்கிற பட்சத்தில் 2 சக்கர வாகனங்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. எது எப்படியாக இருப்பினும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பெரும்பான்மை இல்லாத பட்சத்திலும் கூட அனைத்து கட்சிகளுடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கிற விஜய்க்கு இன்னும் அரசியல் ரீதியான நெருக்கடிகள், சவால்கள் அளவுக்கு அதிகமாக காத்திருக்கிறது என்பதில் எந்த அளவு மாற்றமில்லை. நெருக்கடிகள், அரசியல் மாற்றங்களை எல்லாம் அவர் சமாளிப்பாரா? எதிர்கட்சியாக எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் அரசியல் அனுபவம் பெற்ற ஒரு இயக்கமாக இருக்கிற காரணத்தினால் இவற்றை எல்லாம் சமாளிக்க முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. அனைத்தையும் சமாளித்து எங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் நிச்சயமாக 5 வருடங்களை நிறைவு செய்வார் என்று ஒரு தரப்பு சொல்லுகிற பட்சத்தில் கூட அரசியல் கணக்காளர்களை பொறுத்தவரையில் கடுமையான சவால்களையும் எதிர்ப்புகளையும் விஜய் சமாளிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் வருங்கால தமிழகத்தை விஜய் என்ன விதமான நடவடிக்கைகளை எடுத்து முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வாரா என்பது கேள்விக்குறியாகத்தான் நம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிவாணன். The Chennai Silks in Mega Summer Sale.